ஹாய் மீடியாஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? காலையில் தூங்கி எழுந்ததுமே கேமரா ஆன் பண்ணிவிட்டேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. அதனால தான் கிளைமேட் இந்த மாதிரி இருந்திருக்கு. சூரியன் வராதனால நான் என்னமோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சேன். பட் சூரியனும் என்னை மாதிரி லேட்டாகி தான் எனக்கு எழுந்திரிச்சிருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:20 ஆயிடுச்சு. பாதி தூக்கத்தோடையே நமக்கு ஒரு பூஸ்ட் ஒன்று போட்டு குடிச்சிட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச கருவாட்டு குழம்பு இருந்துச்சுங்க. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். தம்பிக்கு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாப்பாடு தான் கிளறலான்னு பார்த்தேன். பட் புளி சாப்பாடு கிளறிட்டேன். கபீஸ் குட்டிக்கு சாப்பாடு போட்டு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி சாப்பாடு போட்டுட்டேங்க. அவன் சாப்பிட்டு போகிறதுக்குமே இந்த புளி சாப்பாடு தான் சாப்பிட்டான். அதுவும் இல்லாமல் குடும்பத்துக்கே சளி பிடிச்சிருக்கு. அதனால் ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றி வெங்காயம் வெந்தும் வேகாமல் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பெப்பரை கொஞ்சம் தூக்கலாக போட்டு முட்டை வறுவலும் செஞ்சு கொடுத்துட்டேன். பெரியவனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறப்ப சின்னவன் தூங்கிட்டாங்க. இல்லைன்னா எப்பயுமே அவன் ஸ்கூல் கிளம்புறப்பயே இவனும் கொஞ்சம் வந்து ரெடி ஆகிடுவான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு. சின்ன பையன் தூங்கி எழுந்திரிச்சா எங்களை தேடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டிவி போட்டு விட்டுறலான்ட்டு டிவியை போட்டு விட்டேன். டிவியை ஆன் பண்ணதுமே சுட்டி டிவியில் டோரா பூச்சி போட்டாங்க. அதை ஆன வேடிக்கை பார்த்துட்டு நின்று என் பெரிய பையன், அம்மா என்ன கிளம்ப சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க, வாங்கம்மா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டான். அதனால் பெரிய பையனை கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நானும் பெரிய பையனை மட்டும் கிளம்பிட்டோம். எப்பயுமே சின்ன பையனை கூட்டிகிட்டு போவேன். இன்றைக்கி அவன் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியுமே படுத்து தூங்கிட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி அவனை வீட்டிலேயே விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். ஸோ நாங்கள் போய் ஒரு 3 நிமிஷத்துலேயே வேன் வந்துருச்சு. நான் டிவி பார்த்துட்டே நின்று இருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வேனை வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். கரெக்டாக வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தேன். கார்த்தி வந்துட்டாங்க. சரி வாங்க அப்படியே தண்ணி பிடிக்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனை எழுப்பிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். இந்த மினரல் கேன் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அந்த தண்ணி குடிச்சிட்டாலே வாமிட் பண்ணிகிட்டே இருப்பான். அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்காகவே இந்த ஆற்று தண்ணியை வந்து பிடிச்சிட்டு வந்துடுவோம். இந்த அடிப்பைப்பு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கேன் தண்ணி மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அடிப்பைப்பில் தண்ணி பிடிக்க போகிறப்பெல்லாம் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். காலையில் போனாலும் கூட்டமாக தான் இருக்கும், நைட்டு போனாலும் கூட்டமாக தான் இருக்கும். ஸோ மதிய டயத்தில் வந்து எப்போயாவது ஒரு டைம் தான் கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மணி சம்திங் அந்த டயத்தில் தான் போனோம். ஆனால் கூட்டமே இல்லாமல் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். சுற்றி வீடியோ எடுத்தேன். பட் அது வந்து சேவ் பண்ண மறந்துட்டேன். வரும்போது ஹீரோ ஸ்டோரில் வந்து இந்த வாஸ்லின் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அது ஒன்று வாங்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நேற்றுலேருந்தே புரோட்டா தான் சமைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருந்தேன். அதனால் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டாவும் சுட்டு கொடுத்தேன். பட் சால்னா எதுவுமே வைக்கல. அதனால் சிக்கன் வாங்க கார்த்திக் கடைக்கு அனுப்பியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.